ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணியிருந்த அந்த டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர் போஸ்ட் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழ் 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் பார்ட் ஏக்கு. இப்போ பார்ட் பியில் மேக்ஸ் கொஸ்டினுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு 32 கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. டஃப்பாலாம் பெருசாக தெரியல, கொஞ்சம் யோசிச்சா போட்டுற மாதிரி தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த 32 கொஸ்டின் என்னால் 30 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடிஞ்சுது. ஒரு கொஸ்டின் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரல, மேபி கொஸ்டின் தப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பாக என்னால் 100% ஸ்லோராக சொல்ல முடியும். கொஸ்டினே தப்பாக எடுத்திருக்காங்க, அதனால் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன கொஸ்டின், அதோட ப்ரூஃப் எல்லாமே இதிலேயே இணைச்சிருக்கேன், அதையுமே பார்த்துருவோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்காக மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ரீசெண்டாக கூட 2329 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மே 5ஆம் தேதி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 35 தேர்வுகள். அந்த டெஸ்ட்டில் வர மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா சிலபஸுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்போம். ஜூன் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும். ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்குமே படிக்க வேண்டியது வரும். அதனால் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபரும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீஸ் அதிகமாகிடும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக 499 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த எம்எஸ்சி பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th கேட்டகரி போஸ்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதோட பிடிஎஃப் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். நல்லாவே ரிவிஷன் பண்ணி படிக்க முடியும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கோம். குரூப் 4 கூட அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கான கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு, அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கூட வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம். அந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணி சாம்பிள் பிடிஎஃப்மே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14456 உடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் கிடைக்கும் கூட்டுத்தொகை மீதியின்றி 6ஆல் வகுப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மிக சிறிய எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆப்ஷனில் மிக சிறிய எண் 1ன்ற மாதிரி நிறைய பேர் தப்பாக போட்டுருவாங்க. மிக சிறிய எண்ணாக்கா இதுக்குள்ளே கொடுத்துருக்க கொஸ்டினில் மிக சிறிய எண் இல்லை, எல்லாமே மிக சிறிய எண் தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆல் மீதியின்றி வகுப்படும்னு ஒன்று, 6ஆல் வகுப்படும்னாக்கா அந்த டிவிசிபிள் பை 6ன்னு ஒன்று, அந்த நம்பர் 2 3ஆல் வகுப்படணும். இந்த 2 நம்பரால் வகுப்பட்டால் தான் அது 6ஆல் வகுப்படும்னு சொல்லுவாங்க அந்த நியூமரிக்கல் மெத்தடில். இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரெட்டப்பட நம்பராக இருக்கிறதுனால வகுப்படுற இன்னும் ரெட்டப்பட நம்பராக தான் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 14456ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட எந்த நம்பரை கூட்டினா ரெட்டப்படையில் வரும்னா ரெட்டப்பட நம்பரை கூட்டினா தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இது ரெட்டப்பட நம்பர். அப்போது இந்த ஆப்ஷன் 3யும் 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 and 4 தான் இருக்கணும். இதில் ஒரு நம்பராக போட்டு பார்த்து வகுத்தாலே முடிஞ்சுது. இதில் ஃபஸ்ட்டு 4 கூட்டி பார்த்தீங்கனாலே வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 4 தான். நீங்கள் 4 நம்பரை கூட்டி போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். 14460ன்னு வரணும். இதை வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வகுப்படும். ஒருவேளை 2ஆல் வகுப்படுமான்னு கேட்டிங்கன்னா 6ஆல் வகுப்பட்டதுக்கப்புறம் 2ஆல் வகுப்படாது. வேணா போட்டு பாருங்கள். இது 6ஆல் வகுப்படணும். 7 12, மிச்சம் 2ன்னு வரும். 24, 4 24, மிச்சம் 0ன்னு வரும். 6 இறக்குனாக்கா 1 6, மறுபடியும் 0ன்னு வந்ததுன்னா 0ன்னு சொல்லி 2410ன்னு
கரெக்டாக வகுப்பட்டுரும். அவங்க வகுப்படுற நம்பர் தான் கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லி போடலாம். வேணா 2 போட்டு பாருங்கள், டைம் தான் வேஸ்ட்டு, இதிலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 16, 20, 24 ஆகிய எண்ணால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வர்க்க எண்ணாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த 16, 20, 24க்கு மீச்சியம் எல்சிஎம் எடுக்கணும். காமனான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் 4ஆலே போடலாம். 4 அங்கே 16, 5 அங்கே 20, 6 4 24, மறுபடி 2ஆல் போட்டோம்னா 7 2 4, 5 3 2 6 100. இதுக்கப்புறம் போட முடியாது. 5 கடைசியாக தான் எப்போவுமே பெருக்கணும். 4 2 8, 8 2 16, 16 3 16 பெருக்கல் 3 18 மிச்சம் 1 1 48, 48 5ஆல் பெருக்க ஷார்ட்கட்டு ஈவன் நம்பர்னாலும் அதில் அப்படியே பாதி 2 4 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டு அப்போ 240ன்னு வரும். இந்த 240 இந்த 4 நம்பரில் எதால் வகுப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 240க்கு ஒரு 0வை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 0வை எடுத்துட்டீங்கனாக்கா மிச்சம் இருக்கிற நம்பருக்கு போட்டு பார்த்தா போதும். 160 / 24ன்னு போட்டிங்கனாக்கா கரெக்டாக வகுப்படாது. அவங்க வந்து மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் தான் கேட்குறாங்க. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வராது. 360 போட்டு பாருங்கள், கரெக்டாக வகுப்படும். 360 / 24ன்னு போட்டிங்கன்னா ஒரு 24 24 மிச்சம் 12ன்னு வரும். 5 24 120 அப்படின்னு சொல்லி மீதியின்றி கரெக்டாக வகுப்படும். சின்ன நம்பர். நீங்கள் இந்த 14,400க்கு போட்டு பார்க்கறது தேவையில்லை. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3600. ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் அந்த எல்சிஎம் எடுத்து போட்டு பார்க்கறது தான், எது கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதன் 18 கிலோமீட்டர் கிழக்கே சென்று, ஓகேவா, டைரக்ஷன் பார்த்துருவோம். இது வந்து நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஒரு மனிதன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம். 18 கிலோமீட்டர் கிழக்கு போகிறாராம். 18 கிலோமீட்டர் கிழக்கு போய் பின்னர் 24 கிலோமீட்டர் வடக்க போகிறாரு. அப்போ தொடங்கின நிலையிலேருந்து அவர் இருக்கும் தொலைவை கேட்குறாங்க. அப்போ கிராஸாக பார்க்கணும். கிராஸாக பார்த்தாக்கா முக்கோணம் மாதிரி வரும், அதாவது பித்தாகரஸ் தேற்றம் மாதிரி வரும். கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்னு படிச்சிருப்போம்ல. AC ஸ்கொயர் = AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவில் போட வேண்டியதான். ஒன்றும் இல்லை, √ இந்த 18க்கு ஒரு ஸ்கொயரு ப்ளஸ் 24க்கு ஒரு ஸ்கொயரு அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். 18 ஸ்கொயர் பண்ணால் 324, 24 ஸ்கொயர் பண்ணால் 576ன்னு வரும். கூட்டணுனாக்கா 900 அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் வரும். அப்போ ரூட் எடுத்தாக்கா 30ன்னு வரும். அப்போது 30 மீட்டர் தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து 30 மீட்டர். ஓகேவா? இதுக்கு அந்த பித்தாகரஸ் தேற்றம் தான், அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து, இரு நேர்வட்ட கூம்புகளின் உயரங்களின் விகிதம் 1:2 மற்றும் அவற்றின் அடிப்பக்கங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 3:4 ஆகும். எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மென்சுரேஷன் 3Dலேருந்து கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவு வச்சு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? கூம்பின் கன அளவுக்கு வந்து 1/3 πr²h. அதுதான் கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போது H1:H2 வந்து 1:2ன்னு கொடுத்துட்டாங்க. ஆரம் கொடுக்கல, ஆர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக தான் சுற்றளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்பக்கம், அந்த நேர்வட்ட கூம்போட அடிப்பக்கத்தில் இருக்க இந்த வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr, இது ஒரு 2πr, 2 நேர்வட்ட கூம்பு. அப்போது 2πr2 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா 3:4ன்னு இருக்கும். இதில் காமனாக இருக்க 2π கேன்சல் பண்ணோன்னா 3:4 அப்படின்னு தான் வரும். ஆரங்களின் விகிதம் R1:R2 வந்து 3:4, H1:H2 வந்து 1:2 அப்படின்னு சொல்லி தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம அந்த ஃபார்முலாவில் போடணும். என்ன கேட்குறாங்க? அவற்றின் கன அளவுகளின் விகிதம் தானே கேட்குறாங்க. 1/3 πr1² H1 1/3 πr2² H2 தான் கண்டுபிடிக்கணும். இதில் காமனாக இருக்கிறது என்ன? 1/3 போயிடும், பை போயிடும். அப்போது R1² H1 R2² H2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R1² என்ன? R1 வந்து 3. அப்போ 3² பெருக்கல் H1 என்ன? 1 R2 என்ன? 4. அப்போ 4². H2 என்ன? 2. 3² 9, 4² வந்து இது ஒரு 16, இந்த 2ஓட பெருக்கணும்னா 32ன்னு வரும். அப்போது 9:32 அப்படின்ற விகிதத்தில் தான் அதோட கன அளவுகளின் விகிதம் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 9:32. ஓகேவா? இதான் ஆன்சர். அடுத்து மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் இதுக்குள்ளே ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் இமேஜ் பார்த்தீங்கன்னா 16, நடுவில் வந்து பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களா. இதை என்ன பண்ணால் இந்த 16லேருந்து இந்த 6 கழித்து ஸ்கொயர் பண்ணும். 16 - 6 ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அது கூட இந்த 5லேருந்து இந்த 2 கழிச்சு இந்த பக்கத்தில் 2த்தையும் கழிச்சு,
5 - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இது ஒரு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 100 3 ஸ்கொயர் வந்து 9 மொத்தமாக 109ன்னு வந்திருக்கும். இதுதான் நடு நம்பர். இந்த ட்ரிக்ஸ் தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு தான். இது வந்து ப்ராக்டிஸில் நிறையா இந்த சைடில் தான் எப்போவுமே கேட்குற மாதிரி இருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் தான் போட்டலாம். இப்போ ரெண்டாவது இமேஜுக்கு பாருங்கள். சைடில் இருக்கிற இந்த 22 15 22 - 15 ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் 21 - 19 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். அப்போது 49 + 4 53 அப்படின்னு சொல்லி நடுவில் இருக்க நம்பர் வந்திருக்கு. அதே ட்ரிக்ஸை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். அப்போது 17 - 13 ஸ்கொயர் ப்ளஸ் 51 - 48 ஸ்கொயர். இது என்ன 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். அப்போது 16 + 9 25 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன 25. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அந்த ட்ரிக்ஸு நம்ம அடிக்கடி போட்டு பார்த்தா தான் தெரியும். அடுத்த கொஸ்டின். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தின் மதிப்பு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் வந்து அசல் பின்னம் x/yன்னு வச்சுக்குவோம். மேலே இருக்கிற தொகுதியை வந்து 50% அதிகரிக்கிறாங்களா, அப்போ இது வந்து 150% மாறும். ஓகேவா? அடுத்து கீழே இருக்கிற நம்பரை 20% குறைக்கிறாங்களா, அப்போ இது வந்து 80% குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா உருவாகிற புதிய பின்னம் வந்து 3/5. இது அப்படியே போட்டு கண்டுபிடிச்சா XY மட்டும் இருக்குமா, அந்த பின்னத்தை கண்டுபிடிச்சலாமா? இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் போச்சு. அதாவது கீழே 100 போட்டு அடிக்கணும், பர்சன்டேஜுக்கு அடிக்க வேண்டியதான். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிட வேண்டியதான். இந்த நம்பரை அப்படியே அந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போகாமல் கூட அடிக்கலாம். 1 3 3 5 3 15ன்னு வரும். 5 இங்கே கீழே கொண்டு வர வேண்டியதான், 8 அங்கே மேலே கொண்டு வர வேண்டியதான். x/y மேலே 8 போகும், கீழே 5 × 5 25ன்னு வரும். அப்போது 8/25 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சிம்பிளான கணக்கு தான். இன் தி ஃபிகர் ஃபைண்ட் ஏஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதை வந்து 2 முக்கோணமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் தனித்தனி முக்கோணமாகவே எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவே எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கோணமாக தனியாக, அடுத்து இதை ஒரு முக்கோணமாக தனியாக எடுத்துக்கலாம். எடுத்தாக்கா இந்த சைடு 25 இந்த சைடு 15ன்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு 17 இந்த சைடு 15ன்னு வரும். கீழே வந்தீங்கன்னாக்கா இது ஏலேருந்து எஃப் வரைக்கும், இது வந்து எஃப்லேருந்து ஆர் வரைக்கும். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர் அப்படின்றனால இந்த ஏஎஃப்பும் அந்த எஃப்ஆரும் கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ணும், ரெண்டுத்தையுமே தனித்தனி முக்கோணமாக வச்சுக்கிறப்ப பித்தாகரஸ் தேற்றத்தில் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கர்ணம் பக்கம் தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ. கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயரா, அப்போ அந்த 25 ஸ்கொயர் தான் இந்த பக்கத்தில் வரும். ஒரு பக்கம் ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் தான் ஏஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் 17 ஸ்கொயர் தான் கர்ணம் ஸ்கொயர், இதுதான் கர்ணம் ஸ்கொயர். அடுத்து இந்த சைடு 15 ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா இந்த 15 ஸ்கொயர் இந்த சைடு வரும். 25ஓட ஸ்கொயர் வேல்யூ 625, 15ஓட ஸ்கொயர் வேல்யூ 225 = ஏஎஃப் மைனஸில் இருக்கும். அப்போ இது வந்து 400 அப்படின்னு சொல்லி வரும் ஏஎஃப் ஸ்கொயர். ஓகேவா? ஏஎஃப் ஸ்கொயர். அப்போது ரூட் எடுத்தோம்னாக்கா இது வந்து 20 அப்படின்னு சொல்லி வரும் ஏஎஃப் வேல்யூ. அப்போ அதே மாதிரி இந்த சைடு 117 ஸ்கொயர் பண்ணாக்கா 289ன்னு வரும். 15 ஸ்கொயர் 225 ப்ளஸ் எஃப்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 229லேருந்து 225 கழிச்சா 64ன்னு வரும். அதான் எஃப்ஆர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தாக்கா 8 அப்படின்னு சொல்லி வரும் எஃப்ஆர். அப்போது ஏஆர் = ஏஎஃப் ப்ளஸ் எஃப்ஆர் தானே. அப்போது 20 + 8 = 28 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர் 28. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் சன் ஆஃப் ஒய் சன் தென் ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனுடைய சகோதரன் எனில் எக்ஸ் ஒய்யுடன் எப்படி தொடர்புடையவர்னு கேட்குறாங்க. அதாவது ஒய்லேருந்து ஆரம்பிங்க. ஒய் என்பவரோட மகனின், ஒய்லேருந்து கீழே ஒரு ஜென்ரேஷன் மகன், ஒரு வட்டம் போட்டு இவர் வந்து ப்ளஸ் மகன் தெரிஞ்சு போச்சு. மகனுடைய ஓகேவா? அப்போது இவனுக்கும் மகன், இன்னொரு ஜென்ரேஷன் அவனுக்கு ஒரு ப்ளஸ் போட்டு அவனுடைய சகோதரன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சகோதரனா கிடைமட்டமாக கூட சேம் ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு போடணும். அவனுக்கு ப்ளஸ் சகோதரன் தெரிஞ்சு போச்சு ஆண் அப்படின்னு சொல்லி. ஆணுக்கு வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், பெண்ணுக்கு வந்து மைனஸ்ன்னு போடுவோம். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் கேப்பு. அப்போது ஒய்யோட மகனோட பையன் சகோதரன் அப்படின்னாக்கா மகனோட பையன் அப்படின்ற மாதிரி தான் வரும். அப்போ மகனோட பையனா என்ன அர்த்தம், ஒய்யுக்கு வந்து பேரன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேரன் தான். சரியா? 2 ஜென்ரேஷன் கீழே வருது, ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன்.
ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் பேரம். அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஏபிசிடி சீட்டு விளையாடுகின்றனர். ஏ மற்றும் பி இருவரும் கூட்டாளிகள். டி வடக்கு நோக்குகிறார், ஏ மேற்கு நோக்குகிறார் எனில் தெற்கு நோக்குபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏபிசிடி சீட்டு விளையாடுறாங்க. சீட்டு விளையாடுறப்ப எதிரெதிராக தான் உட்காந்துருப்பாங்க பார்ட்னர். அப்போ ஏவும் பியும் கூட்டாளிகள்னு சொல்லிட்டாங்க. டி வந்து வடக்கு நோக்கி இருக்காராம். டி வந்து வடக்கு நோக்கி, அப்படின்னாக்கா இந்த பக்கம் பார்த்து, ஓகேவா, கீழே போட்டுக்குவோம். டி வந்து வடக்கு நோக்கி இந்த பக்கத்தில் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏ வந்து மேற்கு நோக்கி இருக்கிறாராம். மேற்குனாக்கா இந்த சைடு பார்க்குறப்ப, அப்போ ஏ வந்து இங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஏ வந்து இந்த டைரெக்ஷன் பார்த்து இருக்கிறாரு. ஏவோட பார்ட்னர் தான் பின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏக்கு எதிராக இங்கே பி தான் இருக்கும். அப்போ இவர் வடக்கு நோக்கி இருக்காருனாக்கா தெற்கு நோக்கி கீழே பார்த்து யார் இருப்பா? அவனுக்கு எதிர்க்க இருக்கிற சி தான் கீழே பார்த்து இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? சி தான் தெற்கு நோக்கி இருக்குவார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து தேரியா ஒரு கொஸ்டின். அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது முக்கோணத்தின் எங்கே அமையும்னு கேட்குறாங்க. இன்சைடில் தான் அமையும். ஓகேவா? நடுக்கோட்டு மையம் இப்படி போடுறப்ப நடுவில் உள்ளே தான் அமையும். எந்த விதமான முக்கோணமாக இருந்தாலும் சரி இன்சைடில் தான் அமையும். உள்ளே அப்படின்றது தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். ஒரு மிகைமுழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 67 கிடைக்கிறது. அதே மிகைமுழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அதை 88ஆல் வகுக்கும்போது மீதி வந்து 67 கிடைக்குதான். ஈவு எத்தனைன்னு சொல்ல நம்ம ஈவு 1ன்னு கூட வச்சுக்கோமே. அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 88 + 67 தான் இருக்கும். அந்த நம்பர் 88ஆல் வகுத்து மீதி 67 வருதுன்னா 2 கூட்டினா என்ன ஆகும்? 115 மிச்சம் 1 9 9ஓட 6 போனால் 5 155 அப்படின்றது அந்த நம்பர்னு வச்சுக்குவோம். 88ஆல் வகுக்கும்போது 67 மீதி கிடைக்கும். அதையே 11ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 11ஆல் அதை அப்படியே வகுத்தீங்கன்னாக்கா ஒரு 11 11 மிச்சம் 4ன்னு வரும். 45 4 11 44ன்னு போனால் பேலன்ஸ் மீதி 1ன்னு வரும். 1 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கூட்டி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மீதி இருக்கிற அந்த 67 மட்டும், ஏன்னா இந்த 88 ஒரு 11ஆல் வகுப்படுற நம்பர். 8 11 88. மீதி இருக்கிற இந்த 67 மட்டும் கூட 11ஆல் வகுத்து 6 11 66 போனால் பேலன்ஸ் 1ன்னு போட்டுருக்கலாம். ஓகேவா? எப்படினாலும் போடலாம். அடுத்து தொடரின் அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 12 - 20 30 - 42 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படியே நம்பரை மட்டும் பாருங்கள். 12க்கு 20க்கு இடையில 8 வித்தியாசம், 20க்கு 30க்கு இடையில 10 வித்தியாசம், 30க்கு 42க்கு இடையில 12 வித்தியாசம். அதாவது 8 10 12ன்னு போது அடுத்து 14 வித்தியாசம் வரணும். அப்போது 42ஓட 14 கூட்டினாக்கா 56ன்னு வரும். இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்னால் இப்போ இங்கே வந்து ப்ளஸ் தான் வரணும். அப்போது ப்ளஸ் 56 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. மைனஸ் 56 போட்டக்கூடாது. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பாரி ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாராம். பாரி P = 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அதே வேலையை யுவன் வந்து 6 மணி நேரத்தில் முடிக்கிறாரா. 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி 2 பேர் கொடுத்தாக்க ஒன்றும் இல்லை, AB/A+B அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா நம்மளோட ப்ரொசீஜராக 3 ஸ்டெப் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மொத்த வேலையை கண்டுபிடிச்சி 1 மணி நேரத்துக்கு வேலை என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய ஸ்டெப்பு நான் டைம் அண்ட் ஒர்க்கில் சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸில். அதில் இதுவும் ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி 2 இது வரப்போ ஈஸியாக AB/A+Bயில் போடலாம். AB என்ன 4 × 6, A+B 4 + 6. அப்போ 4 6 24 / 10ன்னு வரும். 2.4ன்னு போடக்கூடாது, 2 போட்டு 4/10. ஏன்னா மணி நேரத்தில் சொன்னோம். 4/10 நிமிஷத்தில் கொண்டு வரோம்னாக்கா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அடித்தோம்னாக்கா 1 10 10 6 10 60 4 6 24ன்னு வரும். இது ஒரு 2 மணி நேரம். அப்போது 2 மணி 24 நிமிடம் அப்படின்றது ஆன்சராக வரும். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்து 10 மீட்டர் 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு கேட்குறாங்க. கொள்ளளவுக்கு இந்த 3 பெருக்கினாலே வந்துடும். அதில் நீர் தொட்டின்னு சொல்லிட்டதுனால 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ லிட்டர்னு தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் கியூபுக்கு 1000 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் இந்த கணக்கு ஓவர். இந்த 10 5 1.5 அப்படியே பெருக்க வேண்டியதான். 10 5 1.5 பெருக்கணும்னா 10 5 50, 1.5ஓட பெருக்குனா 75ன்னு வரும். ஓகேவா? இந்த 75 மீட்டர்ஸ் கியூபாக 1 மீட்டர்ஸ் கியூபுக்கு 6 லிட்டர்னாக்கா 75ஓட இந்த 1000 பெருக்கணும்னா 75000 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு 75000 லிட்டர். அடுத்த கொஸ்டின். முதல் 11 இயலெண்களின் வர்க்கங்களின் சராசரி. முதல் 11 எண்கள் அதுவும் வர்க்கங்களின் சராசரி கேட்குறாங்க. அதாவது அந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் வரிசை சொல்லியிருப்போம்ல, அதில் 2வது ஃபார்முலா. அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு அதோட வர்க்கங்கள்லேயே 11 ஸ்கொயர் வரைக்கும், முதல் 11 தானே கேட்காங்க, 11 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன?
n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைட் பை 6 அப்படின்றது தான் ஃபார்முலா. அதோட கூட்டுறதுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 11ஆல் டிவைட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கணும். இதில் n என்ன 11. அப்போ 11 + 1 2 இன்ட்டு 11 + 1ன்னு வரும். அதுக்கப்புறம் கீழே டிவைட் பை 6. அப்போ 11 × 12 × 11னாக்கா 22 23 டிவைட் பை 6ன்னு வரும். அடிச்சோன்னா 1 6 2 12 23 2ஆல் பெருக்கினா 46 46 11ஆல் பெருக்கினோனாக்கா 6 10க்கு 1 மிச்சம் 1 5ன்னு வரும். 506ங்கிறது டோட்டல். அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இது வந்து கூடுதல் கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 11 நம்பருக்கு தானே கூடுதல் 506. அப்போ 11ஆல் டிவைட் பண்ண ஆவரேஜ் வரும். 1 11 11 4 11 44 மிச்சம் 6 6 11 66ன்னு வரும். அப்போ 46 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? வர்க்கங்களின் சராசரி 46. அடுத்து ஒரு பகடையானது டேஸ் இருக்கும்போது அது 6 முகங்களும் சமவாய்ப்புடையவை என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டைஸ் வந்து ஃபேர் டைஸாக இருந்தால் தான் அது வந்து எல்லாத்துக்குமே சம வாய்ப்பாக இருக்கும். அதாவது சீரானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரானதாக அன்பயாஸ்ட் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லுவாங்க. இது வந்து தியரிட்டிக்கலாக ஒரு கொஷின் படித்தது பகடை நடத்தும்போது சொல்லியிருப்பேன். ஃபேர் டைஸாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் கொஸ்டினில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். இந்த 999ன்னு ஒன்று, இது என்னென்னா 1000 - 999ன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து 10 ஸ்கியூப் அப்படின்னு சொல்லலாம். 10 ஸ்கியூப்லேருந்து 1 கழிச்சிருக்காங்க. இந்த 730 எப்படி போடலான்னாக்கா 9 ஸ்கியூப் வந்து 729 அதோட +1 கூட்டி 730ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து இந்த 511 8 ஸ்கியூப்னாக்கா 512 அதுலேருந்து 1 கழிச்சு 511 போட்டிருக்காங்க. அதாவது முதல்ல 1 கழிச்சிருக்காங்க, அடுத்து 1 கூட்டியிருக்காங்க, அடுத்து 1 கழிச்சிருக்காங்க. +1 -1 +1 அடுத்து -1 இங்கே +1ன்னு வந்திருக்கணும். இது வந்து 7 ஸ்கியூபாக வந்திருக்கணும். ஆனால் 7 ஸ்கியூப் வந்து 343 அதோட 1 கூட்டி 344ன்னு போடாமல் அவங்க தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. 314ன்னு போட்டாங்க. அதனால் கொஸ்டினில் சின்ன தப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 215னாக்கா 6 ஸ்கியூப், அதாவது 216லேருந்து 1 கழிச்சிருக்காங்க 215. ஈஸியாக போட முடியுதா? அப்போ கொஸ்டினில் சின்னதாக தப்பு இருக்குன்னு தெரியுது. இது கூட கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், இல்லை அதை கூட சின்ன சாய்ஸும் கூட விட்டுலாம். அடுத்தது நீங்கள் போடணுன்னா போடலாம். 5 ஸ்கியூப் வரும். 5 ஸ்கியூப்னா 125 அதோட +1 போடணும். ஏன்னா இப்போ அடுத்து -1 இருக்குது, இப்போ +1 அப்போ 126ன்னு ஆன்சர் வரணும். ஓகேவா? ஆன்சர் வந்து 126ன்னு வரணும். கொஸ்டினில் சின்ன தப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. கிரேஸ் மார்க் கூட கொடுக்கலாம். அடுத்து கீழ்கண்ட தொடரில் ஒரு உறுப்பு தவறாக உள்ளது, தவறான உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலையுமே கூட ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆனால் இதை பார்த்தாலே தெரியுது 154 அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. 154 தான் இருக்கணும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 9ஆல் வகுப்படுற நம்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 9 × 14 இது 9 × 15 இது 9 × 16ன்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனாக்கா 9ஓட 1 ஸ்கியூபை பெருக்கிற மாதிரி 9ஓட 2 ஸ்கியூபை பெருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 9 × 1 ஸ்கியூப் 9 × 2 ஸ்கியூப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இடையில இந்த 154 டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 154 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் கே வரப்போ பார்த்துக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் மேற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கி, ஓகேவா, மேற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கி வலதுபுறமாக திரும்புகிறார். வலதுபுறம்னா அவர் நடக்கிறப்ப இந்த பக்கம் வலதுபுறமாக திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறாரு. கடைசியாக தனது இடதுபுறமாக திரும்புகிறார். எனில் அவர் தற்போது எந்த திசை நோக்கி நடக்கிறாருன்னு கேட்குறாங்க. இந்த திசைனா நார்த், வடக்கு நோக்கி நடக்கிறார். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வடக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 1356 1868 2764 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், 3 நம்பர்லேருந்தும் 12 மீதி ஆகுதுன்னே அந்த 12ஐ கழிச்சணும். 1356லேருந்து 12 கழிச்சோன்னாக்கா 1344ன்னு வருமா? அடுத்து 1868லேருந்து 12 கழிச்சோன்னாக்கா 1856 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 2764லேருந்து 12 கழிச்சோன்னாக்கா 2752 அப்படின்னு சொல்லி வரும். இதால் வகுப்படுற மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. ஓகேவா? கிரேட்டஸ்ட் நம்பர். மிகப்பெரிய எண்ணாக்கா என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்போவாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? HCF கண்டுபிடிக்கணும். இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சி காமனான நம்பர் கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. இது 3த்துக்கும் பெருசாக இருக்க HCF கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பரில் எது கிட்ட இருக்குன்னு பாருங்கள். 1800க்கும் 2700க்கும் இடையில 900 கிட்ட வித்தியாசம் இருக்குது. 1300க்கும் 1800க்கும் இடையில
ஒரு 500 கிட்ட தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்காங்க. இது ஒரு ஷார்ட்கட். 1856 1344 கழிங்க 2 மிச்சம் 1 5 ஒரு 512. இந்த 512 சின்ன நம்பரால் டானா வகுத்தில் வகுத்துக்கிட்டே வரணும். அதில் இந்த ஆப்ஷனில் இருக்க ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டுனாக்கா அதுதான் ஆன்சராக இருக்கும். சின்ன நம்பரால் 2ஆல் போட்டு பாருங்கள். 1 2 2 4 மிச்சம் 1 2 10 மிச்சம் 1 6ன்னு வரும். 256 இருக்கா பாருங்கள், இல்லை 260 தான் இருக்குது. அப்போ மறுபடியும் 2ஆல் போடுங்க. 1 2 2 4 மிச்சம் 1 128. 128 ஆப்ஷன் இருக்கா, இல்லை 124 தான் இருக்குது. மறுபடியும் 2ஆல் போடுங்க. 6 4ன்னு வரும். 64. அப்போ 64 இருக்குன்னு அதுதான் ஆன்சர்னு போட்டுணும். நீங்கள் வேணால் இந்த 12ஆல் கழிச்சதுக்கப்புறம் வந்த இந்த 3 நம்பரையும் இந்த 64ஆல் வகுத்து பாருங்கள், சரியாக வகுப்படும். அவங்க வகுக்கும் போது தான் கேட்குறாங்க. இந்த 3 நம்பரும் 64 மட்டும்தான் வகுப்படும். வேறு எந்த நம்பராலையும் ஆப்ஷனில் இருக்கிறதால வகுப்படாது. கால்குலேட்டரில் வேணால் போட்டு பாருங்க. இது மீப்போவா பெரிய நம்பருக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? எந்த நம்பர் 2ம் கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அதை சின்ன நம்பரால் போட்டுக்கிட்டே வரணும். சின்ன நம்பராக 2 3ஆல் போட்டுகிட்டே வரணும். ஆப்ஷனில் இருக்க ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துட்டுனாக்கா அதுதான் ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின். இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்து முறைய 8ஐ கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5ஆக மாறுமெனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த நம்பர் எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கோமே. 5:6 5x. ஓகேவா? அந்த நம்பர் 5xன்னே வச்சுக்கோம். இப்படி போடக்கூடாது. எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இரு எண்கள் 5:6 5x 6xன்னு வச்சுக்க வேண்டியதான். 2 நம்பர்லேருந்தும் 8 கழிக்கிறாங்களா, -8 கழிச்சா புதுசாக வர ரேஷியோ 4/5ன்னு வருமா. இப்போ என்ன பண்ணுறோம், கிராஸில் அப்படியே பெருக்க வேண்டியதான். 5 5x - 8 4 4x 6x - 8 அப்படின்னு சொல்லி வரும். உள்ளே பெருக்குனா 25x - 8 40 4 24x - 4 32ன்னு வரும். அப்படியே எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனால் 25xலேருந்து 24x போனால் வெறும் எக்ஸு, -40 அந்த பக்கம் போனால் +40 +40லேருந்து 32 போனால் 8ன்னு வரும். அப்போ x = 8. ஓகேவா? x 8ன்னு தெரிஞ்சு போனால் அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிடலாமா. ஒன்று 5x இன்னொன்று 6xா. அப்போ 5xனாக்கா 5 × 8 40 ஒரு நம்பரு, 6xனாக்கா 6 × 8 6 8 48ங்கிறது இன்னொரு நம்பர். 40 48ன்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது ஆப்ஷனில் 40 48 பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். 5 years ago ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்காகும். 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்குமெனில் மகனுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் சன்னு அவங்களோட 2 பேரோட வயசு 7 மடங்கா. அதை நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோ பண்ணணும். ஃபாதருக்கு 7 பங்கு இருந்தால் சன்னுக்கு 1 பங்கு. அடுத்து 5 வருடம் கழித்தான். 5 + 5 வருஷம் கழித்து மகனின் வயதை போல் 4 மடங்கா. அப்போ அப்பாவுக்கு 4 மடங்கு இருந்தால் பையனுக்கு 1 பங்கா. இந்த மாதிரி ரேஷியோவாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ரேஷியோவை சமப்படுத்தணும். சமமாக இருக்கா பாருங்கள். இதுலேருந்து இதை கழிங்க. 7லேருந்து 4 போனால் 3, 1லேருந்து 1 கழிச்சா 0. இங்கே 3 வருது, இங்கே 1 0 வருது. சமமாக இல்லை. அப்போ இந்த 2 சைடும் டிஃப்ரெண்ட் பார்க்க வேண்டியதான். 4லேருந்து 1 போனால் 3, 7லேருந்து 1 போனால் 6. இந்த 6ஆல் கீழே இருக்கிற ரேஷியோ பிறக்கணும், 3ஆல் மேலே இருக்கிற ரேஷியோ பிறக்கணும். 3 7 21, 1 3 3ன்னு வரும். 6ஆல் கீழே பிறக்குனா 4 6 24, 1 6 6ன்னு வரும். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இது 5 வருஷத்துக்கு அப்புறம். இதுதான் புது ரேஷியோ. இதை தான் எடுத்துக்கணும், இதை மறந்துடணும். அப்போ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 21லேருந்து 24 கழிச்சா 3, 3லேருந்து 6 கழிச்சா 3. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் 3ன்னு ஒன்று. 3x = இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன, இது 5 மைனஸ் இது 5 ப்ளஸ். ஓகேவா? 5 மைனஸ் அதுக்கப்புறம் -4 அப்படின்னு சொல்லி 0 1 2 3ன்னு 5 போகும். அப்போ இடையில 10 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்போ 3x = 10. அப்போ x = 10/3ன்னு போடணும். நீங்கள் 5லேருந்து 5 கழிச்சு 0ன்னு போட்டக்கூடாது. அப்போ x = 10/3ன்னா இப்போ தான் ஏஜை கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்க, மகனுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மக்கிட்ட ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி மகனோட வயசு 3 பங்கா. அப்போது 3 பங்குனாக்கா 3 × x மதிப்பு என்ன, 10/3 அடித்தோன்னாக்கா 10ன்னு வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி மகனோட வயசு 10 வயது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க கேட்குறது தற்போதைய வயது. அப்போது 5 வருஷம் கழிச்சு இந்த 10ஓட 5 கூட்டினா 15ன்னு வரும். 15 வயசு அப்படின்றது தான் மகனுடைய தற்போதைய வயது. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே, இந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சுவரை 6 நாட்களில் கட்டி முடிப்பெனில் 35 வேலையாட்கள் 3 நாட்களில் எத்தனை நீளமுள்ள கயிற்றை கட்டி முடிப்பார், சுவற்றை கட்டி முடிப்பார்னு கேட்குறாங்க. இது டைம் அண்ட் ஒர்க் ஈஸி. 20 வேலையாட்கள் 6 நாளில் 56 மீட்டர் செய்கிறாங்க.
அப்போது 35 வேலையாள் 3 நாளில் எத்தனை வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி போட்டால் முடிஞ்சுது. அப்போ அப்படியே அடித்து போட வேண்டியதா. எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 35 பெருக்கல் 3 கீழே 20 பெருக்கல் 6 அந்த 56 மேலே கொண்டு வந்துட வேண்டியதா. அப்படியே அடிக்க வேண்டியதா எல்லாத்தையும். அடித்தோன்னாக்கா 5 அடித்தோன்னா 4 5 20 7 5 35 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 4 16 2 அடித்தோன்னாக்கா 3 2 6 7 2 14 ஒரு 3 3 ஒரு 3 3 பிரிச்சுன்னா இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 7 7 49 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பாங்க. ஆப்ஷன் சி ஈஸி, ஒரே லைனில் போட்டு போயிடலாம், டைம் ஒன்று இருக்குது. அடுத்த கொஸ்டின் 32 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் எயிட் கியூப் ப்ளஸ் 13 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, அப்படியே ஸ்கொயர் கண்டுபிடிச்சி போன தான். 32 ஸ்கொயர் 32 ஸ்கொயர் என்ன 2 4 3 2 6 23 6 3 9 4 12 மிச்சம் 1 1024 32 ஸ்கொயர் 8 ஸ்கியூப் 512 நமக்கு நல்லா தெரியும். 13 ஸ்கொயர் 169ன்னு தெரியும். கூட்டினா 1 மிச்சம் 1 8 6 681 வரும். இப்போ இந்த 681 இந்த 32 ஸ்கொயரில் கழிக்கணும். ஏன்னா இந்த 32 ஸ்கொயர் இந்த பக்கம் போகுமா, எக்ஸ் கியூப் வேணால் அந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை இந்த சைடு கொண்டு வர வேண்டியதான். அப்போது 1024 இங்கே இருக்கும், மைனஸ் 681 வரும், எக்ஸ் கியூப் அந்த பக்கம் போகும். கழிச்சோன்னாக்கா 3 12 8 போனால் 4 9 6 போனால் 3 சீக்வல் டு எக்ஸ் கியூப்னு வருது. 343 எக்ஸ் கியூப் பார்த்தாலே தெரியுது, 7 கியூப் தான் 343. அப்போது எக்ஸ் சீக்வல் டு என்ன 7. ஆப்ஷன் சி 7 தான் ஆன்சர். ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து சுருக்குக 24 + 2 × 8/2 -1 போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணும். 8/2 ஃபஸ்ட்டு அடிக்கணும், 4ன்னு வரும். இந்த 4 கொண்டு போய் இந்த 2ஓட பெருக்கணும், 8ன்னு வரும். இந்த 8லேருந்து இந்த 1 கழிச்சா 7ன்னு வரும். 24ஓட 7 கூட்டினா 31ன்னு வரும். ஆன்சர் என்ன 31. போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சால் இதை போட்டுடலாம். அடுத்து ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் ரேஷியோட ப்ரொபோர்ஷன் 3:5 பிரிக்கிறாங்களா. அப்போது 3 + 5 8 பங்கா இந்த 1600 பிரிக்கிறாங்க. 8 பங்கு தான் அந்த 1600. நமக்கு தேவையான பியோட தொகை தான். பி என்ன 5 பங்கு. 5 பங்கு என்னன்னு பாக்ஸில் போட்டால் முடிஞ்சுது. அடிச்சோன்னா 1 8 2 16 200ன்னு வரும். அப்படியே பெருக்கணும்னாக்கா எக்ஸ் = 1000 அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் என்ன 1000. ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் ஏபின்னு சொல்லிட்டாங்க, கூட்டுத்தொடர் வயசுன்னு சொல்லிட்டாங்க. 3 6 9 12க்கு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வயசு தான். அப்போது முதல் நம்பர் 3 ஏ = 3 மொத்தம் 111 சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட் உறுப்பு எல் = 111. 3 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6லேருந்து 3 போனால் டிஃப்ரெண்ட் என்ன, 6லேருந்து 3 போனால் 3 3 தான் ஏறிட்டு வருது. 3 6 9 12ன்னு ஏறிட்டே வருது. கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த மாதிரி லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டு மொத்த உறுப்பு கேட்டால் என்ன ஃபார்முலா, அந்த n டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் உறுப்பு எல் மைனஸ் மொதல் உறுப்பு ஏ / டிஃப்ரெண்ட் டி + 1 அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போது லாஸ்ட் உறுப்பு என்ன 111 - 3 அப்புறம் டியோட டிஃப்ரெண்ட்டுக்கு 3 + 1. அப்போ 108 / 3 + 1ன்னு வரும். அடித்தோன்னா 3 9 மிச்சம் 1 6 36ஓட 1 கூட்டினா 37 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். ஓகேவா, ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்த கொஸ்டின். இதுக்கு வந்து எப்படி போட்டாலும் ஆன்சர் வரல. மேபி கொஸ்டின் வந்து தப்பாக தான் இருக்கும். இவங்க வந்து சராசரி வேகம் கேட்குறாங்க. இதோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். சராசரி வேகம் இது வந்து ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் / டைம் அப்படின்றது தான் ஃபார்முலா. இவங்க வந்து சராசரி வேகம் கேட்குறாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டுவர் வந்து 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மணி வேகத்துலையும் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மணி வேகத்துலையும் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வேகத்துலையும் கடக்கிறாரு. அவரோட சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், இண்டிவிஜுவலாக ஒன்றோட டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டி = டிஸ்டன்ஸ் / ஸ்பீடுன்னு போட்டு முதல்ல T1 கண்டுபிடிக்கணும். இந்த 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறாரா 8ன்னு போடணும். அடுத்து T2 = 3 / 3 கிலோமீட்டர் வேகம்னா 1ன்னு வரும். T3 = 2 / 2.5ன்னு வரும். அதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். டோட்டல் டைம் டேக்கன் வந்து இந்த T1 T2 T3 கூட்டணும். கூட்டி சராசரி ஓகேவா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் / டோட்டல் டைம்னு போட்டு மேலே 10ன்னு போட்டு கீழே இதால் போகணும். கீழே போட்டோம்னாக்கா 97 / 40 அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடு போட்டோம்னாக்கா மேலே 400 / 97 வருது. எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து 4.125 லெவலுக்கு தான் வருதே தவிர இவங்க கொடுக்குற ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் எதுவுமே வரலை. மேபி கணக்கு தப்பாக இருக்கலாம், இல்லைனாக்கா என்னோடய
ப்ரொசீஜர் வேறு ஏதாவது போட்டு பார்த்தா தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி போட்டாலும் இதுக்கு ஆன்சர் வரலை. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க. P வந்து 20 நிமிஷத்துலையும் Q வந்து 30 நிமிஷத்துலையும் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கினாங்க. சில நாட்கள் கழித்து Q வந்து சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P வந்து 5 நாட்களில் முடிக்கிறார்னோடனே எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த Q சென்று இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? Pயும் Qயும் இணைஞ்சி கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அந்த எக்ஸு ப்ளஸ் P அதுக்கப்புறம் தனியாக ஒரு 5 நாள் வேலை பார்த்து அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப எத்தனை நாள் கழித்து போயிருப்பாங்கன்னு இந்த எக்ஸை கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்? 20 30 வச்சு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 60ன்னு வரும். 60 தான் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை. ஓகேவா? அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் 3 ஸ்டெப் மெத்தடுன்னு நடத்திருப்பேன். ஓகேவா? மொத்த வேலை வந்து 60. அப்போ ஒரு நாளைக்கு வேலைனாக்கா, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வேலைனாக்கா 60 / 20 3ன்னு வரும். 60 / 30 2ன்னு வரும். ஒரு நாளைக்கான வேலை. P வந்து கடைசியாக முடிக்கிறப்ப 5 நாள் தனியாக வேலை பார்க்குறானா, ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்கிறானா, 3 × 5 15 வேலையை முடிச்சிருப்பான். அந்த 60 வேலையில் 15 வேலை கடைசியாக விட்டு போனதை அவன் பண்ணியிருக்கான். மிச்சம் இருக்கிறது 45 வேலை. இந்த 45 வேலையை தான் முதல்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு P 3 வேலை Q 2 வேலைனாக்கா 3 + 2 5 வேலை ஒரு நாளைக்கு P + Q சேர்ந்தால் பண்ணுறாங்க. அப்போ 5 வேலையாக இந்த 45 வேலை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 45 / 5 9 நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ 9 நாள் இந்த 45 வேலையை முடிச்சுட்டு தான் Q வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் 5 நாள் P வேலை பார்க்குறாருன்னா 9 நாள் கழித்து சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பின்னு போடுறோம். ஓகேவா? அதே டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் வந்து a man performed 3/5 of total journey by rail, 17/20 by bus and the remaining 6.5 km on foot. His total journey is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது 17/20 இல்லை, 7/20ன்னு கொடுத்துருக்கணும். தமிழில் கொடுக்குறப்பையும் அதே மாதிரியே தப்பாக கொடுத்துருக்காங்க. இது கணக்கு எப்படி தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே மத்திய பிரதேசோட போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 2016 Shift 2ல் கேட்டிருக்காங்க. 23 ஜூலையில். A man covered 3/5 of total journey by rail, 7/20 by bus and remaining 6.5 km on foot. His total journey is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தான் காப்பி பண்ணி எடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 130 கிலோமீட்டர் தான். ஆனால் கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வரும். நீங்கள் வேணால் இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டு பார்த்தேன் தப்பாக வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கேயோ போட்ட மாதிரி இருந்ததுன்னு தேடி பார்த்தப்ப இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் 130 கிலோமீட்டர் தான். கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். 50 கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்லும் தொடர் வண்டியில் பயணிக்கும் ஒருவர் அவருக்கு எதிர் திசையில் செல்லும் ஒரு சரக்கு ரயில் அவரை 9 வினாடிகளில் கிடைக்கிறது. சரக்கு ரயிலின் நீளம் 280 மீட்டர் எனில் அதன் வேகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயின் பேஸ்ட் ப்ராப்ளம், ரயில் கணக்குகள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்ற ஒரே ஃபார்முலா தான். இதில் டிஸ்டன்ஸ் என்ன? ரயிலோட நீளம் d = 280 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து அவர் மனிதன் அந்த பயணிக்கும் ஒருவர் வந்து 50 கிலோமீட்டரில் செல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் உட்காந்துருக்காருனாலும் அது வந்து அவரோட ஸ்பீடு தான். அப்போ ஸ்பீடு 1 வந்து 50 கிலோமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. எதிர் திசையில் ஒரு சரக்கு ரயில் வருது, அதோட வேகம் தான் தெரியல. அந்த S2 கண்டுபிடிக்கணும். S2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவரை கிராஸ் பண்ணி 9 செகண்டில் போயிடுது. அப்போது டைம் வந்து 9 செகண்ட்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போது நமக்கு தெரியாது S2 தானே. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல S1 + S2ன்னு போட்டுக்கணும் இந்த ஃபார்முலாவில். அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் என்ன? 280 மீட்டர். ஸ்பீடு 1 வந்து 50 கிலோமீட்டர். ஸ்பீடு 2 தான் தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 9ன்னு போட்டுக்கணும். முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஃபர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் ஃபர் மணி வேகம். இது வந்து மீட்டர், இது வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நொடியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மீட்டர், இது வந்து நொடியில் இருக்கிறப்ப இது மட்டும் கிலோமீட்டர் ஃபர் ஹவரில் இருக்கக்கூடாது. அதை மாற்றுறதுக்கு கிலோமீட்டர் ஃபர் ஹவர்லேருந்து மீட்டர் ஃபர் செகண்டுக்கு மாற்றணுன்னாக்கா அதை வந்து 5/18 பெருக்கணும். கிளாஸில் நடத்திருப்பேன். 5/18 பெருக்கணும். அப்படியே போட வேண்டியதான். அப்போ அடித்தோன்னாக்கா 9 9 9 18 வரும். அப்போது இந்த 5/2 அந்த சைடு கொண்டு வரணும். 50 + x = 280 மேலே 2 / 5ன்னு வருமா? அடித்தோன்னா 1 5 5 5 25 மிச்சம் 3 6 5 30ன்னு வரும். 56 2ஆல் பெருக்கினா 112. அப்போ 50 + xன்னு வரும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 50 112லேருந்து கழிச்சா 62ன்னு வரும். அப்போ எதிர்க்க வர குரூட்ஸ் ட்ரெயினோட கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன? 62 km/மணி வேகத்தில் வருது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணும். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். அடுத்து கடைசியாக கணக்கு.
பின்வரும் விகிதமுறு எண்ணில் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே மைனஸில் கொடுத்துருப்பான், கீழே மைனஸில் கொடுத்துருப்பான். எப்படி விகிதமுறு எண்ணில் கொடுத்தாலும் ஃப்ராக்ஷன் நம்பரில் கொடுத்தாலும் அது வந்து மைனஸில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இதில் முக்கியமாக எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேறு நம்பரில் இருக்குது. இதை 2 ஸ்டெப்பில் போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காமனாக இந்த கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே மீச்சம் எடுக்கணும். 24, 16, 8, 32 மீச்சம் எடுக்கணும். மீச்சம் எடுத்தோம்னாக்கா 6ஆல் போட்டால் 4 24, 8ஆலே போடலாம். 8ஆல் போட்டால் 3 24, 2 14, 1 8 4 32 வரும். அப்போ பெருக்கணும்னா 4 2 8, 8 64, 64 3ஆல் பெருக்கினா 12 மிச்சம் 1 18 19 வரும். 192ங்கிறது தான் மீச்சமாக கீழே இருக்க நம்பர். எல்லாத்தையுமே கீழே 192 மாற்றிட்டு மேலே மாற்றணும்னா எதால் பெருக்கணும்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். அது ஒரு மெத்தட். ஆனால் நான் வழக்கமாக எப்போவுமே அப்படி போட மாட்டேன். பெருசு கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவேன். 17/24, 13/16 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. இந்த 16ஆல் இதை பெருக்க வேண்டியதா, 24ஆல் இதை பெருக்க வேண்டியதா. 17 × 16 6 42 மிச்சம் 4, 1 6 6 4 10, 1 7 7 மிச்சம் 1 272 வரும். இது அடுத்து 13ஓட 24 பெருக்கணும்னாக்கா முன்னாங்க 12 மிச்சம் 1, 1 4 1 5, 3 6 1 2. அப்போ 2 மிச்சம் 1 312 அப்படின்னு சொல்லி வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணுறப்ப இது 312, இது 272. பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா 272. என்ன சின்னதாக இருக்கிறத பெருசுன்னு சொல்கிறோமேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்கிறப்ப கீழே போக போக எதில் நம்ம சின்னதாக இருக்கோ அதுதான் பெருசு. ஓகேவா? -1 -2 -3ன்னு போகிறப்ப -1 தான் பெருசுன்னு எடுத்துக்குவோம். அந்த வகையில் -272 தான் பெருசுன்னு ஒன்று. அப்போ முதல் நம்பர் தான் பெருசு. அப்போ என்ன பண்ணும், 17/24ஓட அடுத்து சியை கம்பேர் பண்ணுவேன். 17/24 7/8ஓட பெருக்க வேண்டியதான். 8 இந்த சைடு பெருக்கணும், 24 அந்த சைடு பெருக்கணும். 8 7 56 மிச்சம் 1, 1 8 8 8 5 13. அடுத்து 24ஓட 7 பெருக்குனா 4 7 28 மிச்சம் 2, 7 7 14 2 16ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 136 தான் சின்னதாக இருக்குது. அப்போ அதுதான் பெருசு. 17/24 தான் இதுலேயுமே பெருசாக தருது. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 17/24 கடைசி நம்பரோட கம்பேர் பண்ணுவேன். 17/24ஓட 31/32 பெருக்குனா 32ஓட இதை பெருக்கணும், 24ஓட அதை பெருக்கணும். 32 × 17 7 7 14 மிச்சம் 1, 3 7 21 22 2 3 4 4 5ன்னு வரும். 544. அதுக்கப்புறம் 24யும் 31யும் பெருக்குனா 4 2 3 12 மிச்சம் 1, 2 3 6 1 7. அப்போ 4 4 7ன்னு வருது. 744 544 பார்த்தா 544 தான் சின்னதாக இருக்குது. அப்போ 17/24 தான் இருக்கிற நம்பர்லேயே பெருசு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? நான் எப்பவுமே இந்த மாதிரி மெத்தடில் பட்டுன்னு 2 கம்பேர் பண்ணி தான் போடுவேன். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற கணக்குக்கெலாம். இதில் கூட டஃப்பாக இருக்கலாம், மற்ற கணக்குக்கு இதான் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் இந்த கணக்கு போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது இதோட ஷார்ட்டாக தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட PDF எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ண வைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.